ஆக்ஷன் தான் ப்ரோ. பயங்கரமான ஆக்ஷனு, பயங்கரமான த்ரில்லரு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த மாதிரி போயினுக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான த்ரில்லர். ரொம்ப அங்கங்கே சின்ன சின்ன காமெடி தான். பட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்களாம் ஒரு ஆல்ரெடி நடித்தவங்களாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நடிச்சிருப்பாங்க. அப்படி நான் கம்ஃபர்ட் ஜோனில் நடித்ததை விட்டுட்டு நான் இவங்களை இப்படிலாம் பார்த்துருப்பேன், ஆனால் இவங்களை வேறு மாதிரி நான் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்க ஒரு பொட்டான்ஷியல் இருக்குல்ல, அது அந்த பொட்டான்ஷியலெல்லாம் அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. காமெடி நிறையா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஜி பிளஸ் மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. மாசா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. அது விவசாயி கடன்கள் பற்றி, பேங்க் பண்ணுற ஸ்கேம் பற்றி, அது வந்து கிளைமேக்ஸில் வருது. பட் மோர் ஆஃப் ஒரு த்ரில்லராக தான் இருக்குது படம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்பெஷலி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே அந்த இடத்துல கிளாப்ஸ் பறந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரோல் ஸ்கோப் கம்மி தான், பட் தனுஷ் தான் ஃபுல்லாக இருக்காரு. இல்லை ரொம்ப சீரியஸான த்ரில்லர். ரொம்ப அங்கங்கே சின்ன சின்ன காமெடி தான். பட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப பேக்டாக போகுது படம். போர் தொழில் படத்துக்கு அளவுக்கு அந்த அந்த வெயிட்டேஜ் படத்தில் இருக்குது. பரவாயில்லண்ணா. என்ன சார் சோரியான கொள்ளடிக்கிறது, அப்புறம் என்ன மச்சான் சென்டிமெண்ட்டு நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சுண்ணா. தனுஷ் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காரு. ஸ்டோரியாக ஒரு எப்படி ஸ்டோரியாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விவசாயி கடன் இல்லாமல் எப்படி வாழணும் அதெல்லாம் சொல்ல வந்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஆக்ஷன் படம் இல்லை, இது வந்து காமெடி ட்ராமா இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேன்ஸ்க்கான படம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல மெசேஜ்க்கான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு இப்போ ஆல்ரெடி ராமநாதபுரத்தில் 1990s நடந்த ஒரு உண்மை சம்பவத்தில் கொஞ்சம் இமேஜினை கலந்து ஒரு முக்கியமான சூழலை கொண்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கண்டென்ட்டாக ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் முக்கியமாக கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. அதில் எப்பயுமே கிரெடிட்ஸ் எடுத்துக்காமல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுல நம்ம தனுஷனா இருக்கார். தனுஷனா எப்பயுமே நடிப்பின் அசுரன், அவரை பற்றி நம்ம பேச வேணாம். அசுரன் சொல்கிறதுக்கப்புறம் அவரை எலிவேட் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், ஆனால் 100% கிரெடிட்ஸ் இவரு தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களாம் ஒரு ஆல்ரெடி நடித்தவங்களாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நடிச்சிருப்பாங்க. அப்படி நான் கம்ஃபர்ட் ஜோனில் நடித்ததை விட்டுட்டு நான் இவங்களை இப்படிலாம் பார்த்துருப்பேன், ஆனால் இவங்களை வேறு மாதிரி நான் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்க ஒரு பொட்டான்ஷியல் இருக்குல்ல, அது அந்த பொட்டான்ஷியலெல்லாம் அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அது நடிப்பின் அசுரன்கிட்டயே அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவருக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்திருக்காரு. படம் நல்லா இருந்தது பிரதர். ஸ்டோரியாக நான் ஒரு கல்ப்பில் ஒரு விஷயம் நடக்குது, அது அப்படிங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது இன்னும் டெப்த்தாக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஒரு இது பிரதர். தலைவன் என்றைக்குமே சொல்ல வேண்டியதில்லை, பர்ஃபார்மன்ஸில் அடித்து பின்னி துவைச்சி எடுத்துருவாப்ல. எல்லோரும் கேரக்டர் நல்லா இருந்தது. சுராஜ் சார் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, ஜெயராம் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, கருணாஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச சீனா இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது, ரொம்ப ஒர்க் அவுட் ஆனது. ஒரு ஓகேவான படம் தான். ஏன்னா போர் தொழில் மாதிரியான ஒரு படம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் எடுக்க வேண்டிய படத்தை எதுக்காக 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 1 ஹவர்லாம் மொத்த தேட்டரும் தூங்கிடுச்சு. அவ்வளோ ஸ்லோவாக போச்சு. ஏன்னா கதை உள்ளார போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் அதை விட ட்ராகிங்காக இருந்துச்சு, ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ், ஜெயராம், கருணாஸ், அதுக்கப்புறம் சுராஜ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு கேமியோவில் இருக்காங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஹீரோயின்னு தெரில. அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கம்மி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்புமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. சுராஜ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. கேஎஸ் ரவிக்குமார் தான் இருக்கிறதே சர்ப்ரைசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அவர் இது வரைக்கும் அவ்வளோலாம் பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ½ hour தான் வராரு, ஆனால் இருக்கிறதே இந்த படத்தில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னால் அது கேஎஸ் ரவிக்குமார் தான். ஸ்டோரியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த பேங்க்கில் இது பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. விவசாயியை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாங்க, அவ்வளோதான். எப்பவும் போல் தனுஷ் ஒரு நல்ல கதை சூஸ் பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனுஷ் நடிக்கிறாரு. அதில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. ஸ்டோரினா அதான் ப்ரோ, இந்த பேங்க்கில் வட்டி கட்டி ஜப்தி பண்ணுறாங்களே ப்ரோ, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்குன்னு ஜப்தி பண்ணுறாங்க, நிலத்தை ஜப்தி பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே ப்ரோ, அதுக்கான மெசேஜாக இருக்குது படம். அவங்க பெருசாக அவங்களுக்கு ரோல் இல்லை இந்த படத்தில். அவங்க கொஞ்சம் வராங்க, வரத்துலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆக்ஷன் சொல்ல நல்ல கதை ப்ரோ, ஆக்ஷன் இருக்குது. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் நல்ல ஸ்டோரி, படம் நல்லா மூவ் ஆகுது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. தனுஷ் ஸ்டோரியாக வந்து இப்போ கிராமத்தில் சரி லோன் வாங்கலை, நிலத்தை வச்சு லோன் வாங்கலை, அதை எப்படி ஏமாத்துறாங்க பேங்க்காரங்கன்றது தான் ஸ்டோரி.
தனுஷோட ஆக்டிங் அவர் எந்த கேரக்டரோ சூப்பராக பண்ணுறாரு, இல்லை சூப்பராக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு சூப்பராக. அவங்களும் சூப்பராக சப்போர்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து கம்மி தான், ஆனால் தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. படம் வேற லெவல். இப்போ தனுஷ் நடிச்ச படம் எல்லாமே வந்து பவர் பேக் தானே. அது பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப எமோஷன் ஆச்சு, நல்லா வச்சுட்டாங்க. அது ஆக்ஷன் பவர் பேக் தான். ஒரு சில காமெடி வந்து பேங்க் போது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வந்து நல்லா இருந்தது. அது ஒரு அப்பா சென்டிமெண்டான படம் அது. நல்லா ஒரு அப்பாக்காக ஒரு வந்து வராரு. இட்லி கடை மாதிரியே ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுதான். ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார். எமோஷனாக இருக்குது ப்ரோ. ஆக்ஷனும் இருக்குது, எமோஷன் இருக்குது, காமெடி கிடையாது. சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் ஆக்டிங்ண்ணா நம்ம அவர் ஆக்டிங் பற்றி நம்ம பேசலாமாண்ணா? இத்தனை வருஷமாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்டிங் பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணவே கூடாது. படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக ஸ்லோவாக இருந்துச்சு. இன்டர்வல்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா ஃபயராக இருந்துச்சு. அதான் அந்த இந்த பேங்க்கில் கடை வாங்குறாங்களே, அந்த பேங்க்கில் கடை வாங்குறது படம் நல்லா இருக்குது தர. ஏதாவது தேட்டரில் வந்து பாருங்கள். இல்லை காமெடி நிறையா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காரு, செதற விட்டுருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. மமிதா பைஜு அந்த லெவல்லேருந்து இறங்கி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது. படம்லாம் தேட்டர் வந்து பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஸ்டோரி த்ரில்லர் படம் தான் ப்ரோ. ஸ்டோரி சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். மஸ்ட் வாட்ச் த்ரில்லரு. ஆக்ஷன் தான் ப்ரோ. பயங்கரமான ஆக்ஷனு, பயங்கரமான த்ரில்லரு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த மாதிரி போயினுக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. சாங்ஸ் எல்லாம் வந்து வந்ததும் தெரில போனதும் தெரில, அப்படியே படத்தோட சாங்ஸ் அந்த மாதிரி போயினுக்குது. என்ன சொல்ல வராங்க ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். செம்மையாக போகுது. செம்ம ஆக்டிங் ப்ரோ தனுஷ். அது செம்ம மியூசிக் ப்ரோ. வச்சுக்க முடியும் ப்ரோ. அது கம்மியாக தான் ப்ரோ ஆக்டிங் அவங்களது. அதை தாண்டி எல்லாம் செம்மையாக இருக்குது. செம்மையாக போச்சு படம். ஆக்ஷன் ப்ரோ. இது ஒரு நல்ல கதை ப்ரோ. ஸ்டோரி ஆக்ஷன் காமெடிலாம் இல்லை ப்ரோ, நல்ல கதை. 10க்கு 11 தரலாம் ப்ரோ.